நம்ம தமிழ் சினிமாவில் கடந்த 8 மாதத்தில் கிட்டத்தட்ட 150க்கும் மேலே படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆனாலும் இந்த வருஷம் வந்த படங்களே வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் ஜெயிச்ச படங்கள்னு பார்த்தோன்னா ரொம்பவே கம்மி தான். அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். இப்போ இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சினிமாவில் இந்த செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த 4 மாதத்தில் என்னென்ன படங்கள் வரப்போகுது, அதுலேயும் முக்கியமாக எந்தெந்த படங்களுக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் என்ன வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒன்ஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 10th பிளேஸில் ரெட்டத்தலை. மான் கராத்தே கெத்து படங்களை டைரக்ட் பண்ண கிறிஸ் திருக்குமரனோட டைரக்ஷனில் அருண் விஜய் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் இந்த ரெட்டத்தலை. கோவா பழைய கோவா இல்லதான், ஆனா உபேந்திரா அதே பழைய உபேந்திரா. ரொம்ப வருஷமா சினிமாவில் இருந்தாலும் என்ன இருந்தல் படத்துல தான் அருண் விஜய்க்கு ஒரு ப்ராப்பரான கம்பேக் அப்படிங்கிறதே கிடைச்சிது. அதை தொடர்ந்து அவர் நடித்த குற்றம் 23, செக்கச்சவந்த வானம், அப்புறம் தடம் அப்படின்னு ஒரு பயங்கர ஃபேஸில் வந்துட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் அவர் நடித்த படங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் மிஷன் சாப்டர் 1 தவிர்த்து மற்ற எந்த படங்களுமே பெரிய அளவு பேசப்படலை. ஆனால் இந்த ரெட்டத்தலையோட டீசர் பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த படம் அருண் விஜய்க்கு ஒரு ப்ராமிசிங்கான படமாக அமையும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்குது. 9th பிளேஸில் ஆரியன். பிரவீன் கேயோட டைரக்ஷனில் விஷ்ணு விஷால் செல்வராகவன் நடிச்சிருக்க ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் இந்த ஆரியன். பொதுவாக விஷ்ணு விஷாலோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். அதுலேயும் முக்கியமாக ராட்சசனுக்கு அப்புறம் ஒரு அவுட் அண்ட் அவுட் த்ரில்லர் படம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் அமீர் கானை வில்லனா ப்ளே பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சான். லேட்டர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் அது மாறி இருக்கு. Aryan movie, he actually was convinced to an extent to play the antagonist in Aryan and finally he refused. எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு விஷால் செல்வராகவனோட காம்போவே பயங்கரமாக தான் இருக்கு. இந்த படம் அடுத்த அக்டோபர் 31 ஸ்க்ரீனுக்கு வருது. 8th பிளேஸில் ப்ரோ கோடு. ரவி மோகனோட ப்ரொடக்ஷனில் டிக்கிலோனா வடக்குப்பட்டு ராமசாமி படங்களை டைரக்ட் பண்ண கார்த்திக் யோகியோட டைரக்ஷனில் ரவி மோகன், எஸ்ஜே சூர்யா, அருண் அசோகன் நடிச்சிருக்க ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபிலிம் தான் இந்த ப்ரோ கோடு. வாயை திறந்தானா ஐ லவ் யூ தவிர வேற எதுவுமே வராது. இந்த படத்தோட டைட்டில் ப்ரோமோ பார்க்குறப்பயே ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகுது. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்பவே ஃபன்ஃபில்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. அதுலேயும் இந்த 3 பேர் பண்ணக்கூடிய ஃபன்னான மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கனெக்ட் ஆனிச்சு. முக்கியமாக எஸ்ஜே சூர்யா. ரவி மோகனுக்கு பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன எந்த படங்களுமே பெரிய அளவு பேசப்படலை. ஆனால் இந்த ப்ரோ கோட் அவருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பேக்காக அமையும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. 7th பிளேஸில் காந்தா. ஹண்ட் ஃபார் வீரப்பன் அப்படிங்கிற நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி சீரிஸை டைரக்ட் பண்ண செல்வமணி செல்வராஜோட டைரக்ஷனில் துல்கர் சல்மான், சமுத்திரகனி நடிச்சிருக்க ஒரு பீரியட் ட்ராமா பயோபிக் ஃபிலிம் தான் இந்த காந்தா. படம் பேர் சாந்தா இல்ல, காந்தா. தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய எம்கே தியாகராஜ பாகவதரோட லைஃபை பேஸ் பண்ணி எடுத்திருக்க படம் தான் இந்த காந்தா. இந்த படத்தோட டீசரை பார்க்குறப்பயே இந்த படத்து மேலே ஒரு செம ஹைப் கிரியேட் ஆகுது. அது வேணாம் பாபு, ஏதாவது நல்ல சீன்ல ஆரம்பிப்போம். எப்படி கீர்த்தி சுரேஷோட கெரியர்ல மகாநதி படம் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சதோ அதே மாதிரி துல்கர் சல்மானோட கெரியர்ல இந்த காந்தா அவருக்கு ஒரு முக்கியமான படமா அமையும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹோப் இருக்கு. 6th பிளேஸ்ல வா வாத்தியார். சூதுக்கவும் காதலும் கடந்து போகும் படங்களை டைரக்ட் பண்ண நலன் குமாரசாமியோட டைரக்ஷன்ல கார்த்தி நடிச்சிருக்க ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபிலிம் தான் இந்த வா வாத்தியார். இந்த படத்தோட டீசர் பார்க்குறப்பயே நலன் குமாரசாமியோட வழக்கமான டச் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. காதலும் கடந்து போகும் படத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் கழிச்சு நலன் குமாரசாமியோட படம் ஸ்க்ரீனுக்கு வருது. இந்த படம் இந்த இயர் டிசம்பருக்கு ஸ்க்ரீனுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5th பிளேஸில் டியூடு. கீர்த்தீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு அறிமுக இயக்குனரோட டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு நடிச்சிருக்க ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் காமெடி ஃபிலிம் தான் இந்த டியூடு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்ல ஆரம்பிச்சு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஊரு புல்லட் சாங் இது வரைக்கும் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த படம் பிரதீப் ரங்கநாதோட லவ் டுடே டிராகன் மாதிரி அதே வைபிள் இருக்குன்னு தோணுது. இந்த தீபாவளிக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய் தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு ஃபன்ஃபீல்டான படமாக இந்த டியூட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்கு. 4th பிளேஸில் பைசன். வாழை படத்துக்கு அப்புறம் மாரி செல்வராஜோட டைரக்ஷனில் துரு விக்ரம், அனுபமா நடிச்சிருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிம் தான் இந்த பைசன். இனிஷியலாக இந்த படம் ஆரம்பிச்சப்ப மானதி கணேசன் அப்படிங்கிற கபடி பிளேயரோட பயோபிக் தான் இந்த பைசன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது பயோபிக்லாம் இல்லை, இது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படின்னு மாரி செல்வராஜே சொல்லிட்டாரு. பொதுவாக மாரி செல்வராஜ் படங்கள் அப்படின்னாலே பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். அப்படி இருக்கப்ப இந்த பைசன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த தீபாவளிக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். 3rd பிளேஸில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி.
காத்து வாக்குல 2 காதல் படத்துக்கு அப்புறம் விக்னேஷ் சிவனோட டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிருக்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்டிக் காமெடி ஃபிலிம் தான் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. சும்மா நெத்தி பொட்டிலிருந்து கால் கட்ட விரல் வரைக்கும் நாச்சு. லைக் இந்த படத்தோட டீசர் பார்க்குறப்பயே இந்த படத்து மேலே ஒரு செம எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகுது. ஏன்னா அந்த 2040 நடக்கிற மாதிரி காமிக்கிற விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்குது. எஸ்.ஜே. சூர்யா பிரதீப் ரங்கனோட காம்போவும் அனிருத்தோட மியூசிக்கும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் ஃபேக்டராக இருக்குது. முக்கியமாக இந்த படம் வர தீபாவளிக்கு ஸ்க்ரீனுக்கு வருது. செகண்ட் பிளேஸில் இட்லி கடை. நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படத்துக்கு அப்புறம் தனுஷோட டைரக்ஷனில் தனுஷ், நித்யா மேனன், அருண் விஜய் நடிச்சிருக்க ஒரு ட்ராமா ஃபிலிம் தான் இந்த இட்லி கடை. இந்த படத்தோட போஸ்டர்ஸ் இது வரைக்கும் ரிலீஸ் ஆனதை வச்சு பார்க்குறப்ப இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஆனால் தனுஷோட டைரக்ஷனில் பவர் பாண்டி மாதிரி ஒரு ஃபீல் குட் படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லேசாக தோணுது. இந்த படம் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே குட் பேட் அக்லியோட ரிலீஸ் ஆக வேண்டியது. அப்போ போஸ்ட்போன் ஆன இந்த படம் இப்போ இந்த அக்டோபர் 1 தான் ஸ்க்ரீனுக்கே வருது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் கருப்பு. மூக்குத்தி அம்மன் வீக்லி விசேஷம் படத்துக்கு அப்புறம் ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷனில் சூர்யா நடிச்சிருக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த கருப்பு. பாய், இது நம்ம டைம். செம்ம அடி அடிக்க போறேன். முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தோட டீசர் அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்துச்சுங்க. அதில் சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், சாய் அபியங்கரோட மியூசிக்காக இருக்கட்டும், முக்கியமாக விஷுவல்ஸ் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஹைப் ஏற்றி விட்டுடுச்சு. இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆனப்போ கூட ஆர்ஜே பாலாஜி என்ன சொன்னார்னா, வர தீபாவளிக்கு இந்த படம் கன்ஃபார்ம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாத வச்சு பார்க்குறப்ப இந்த படம் இந்த வருஷம் வருதா இல்லை அடுத்த வருஷம் தள்ளி போதா அப்படின்னு தெரியல. ஆனால் எப்போ வந்தாலும் இந்த படம் சூர்யாவுக்கு ஒரு பயங்கரமான கம்பேக் படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தெரியுது. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்த்த படங்களில் நீங்கள் எந்த படத்தை பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வேறு எந்த டாபிக் பற்றி பேசலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.